உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை. பாதை. நீண்ட நேரமாக ஒரு ஒற்றையடி பாதை தொடங்கும் இடத்திலேயே தன்னந்தனியாக ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அந்த பாதை ஒரு அழகான மலையுச்சியின் அடிவாரத்தை சுற்றி சென்று மலைக்கு பின்புறத்தில் மறைந்து விடுகிறது. காடுகளும் மலை தொடர்களும் நிறைந்த ரம்மியமான சூழலாக இருந்தாலும் அந்த நபர் அங்கு சும்மாவே நின்று கொண்டிருந்தாலும் அவர் அந்த ஒற்றையடி பாதையையே அடிக்கடி நோக்கியவாறு இருந்தார். அவர் யாருடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அந்த ஒற்றையடி பாதையை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர அதனுள் நடந்து செல்ல அவருக்கு தயக்கமாகவே இருந்தது. நேரம் செல்ல செல்ல அவர் காத்து நிற்பது இப்போது கவலையோடு நிற்பதாக தோற்றமளித்தது. அப்படியொரு இயற்கை எழில் கொஞ்சும் சூழ்நிலையில் இந்த நபருடைய ஆடை ஆபரணங்கள் அந்த இடத்திற்கு பொருந்தாமல் இருந்தது. அந்த நபர் விலை உயர்ந்த ஆடைகளையும் விலை மதிப்பற்ற அணிகலன்களையும் அணிந்திருந்தார். அவரை பார்ப்பதற்கு ஒரு பேரரசரைப் போல இருந்தது. ஆம், அவர் உண்மையில் ஓர் பேரரசர் தான். ஒரு பேரரசருக்குரிய யானைகளோ குதிரை படைகளோ வேறு எந்தவிதமான அரச வாகனங்களும் இல்லாமல், முரசு வாத்தியங்கள் ஏதும் இல்லாமல், அரச சபையினர் ஒருவர் கூட புடை சூழ்ந்து நிற்காமல், மெய்க்காவலர்கள் யாருமே இன்றி தன்னந்தனியாக எதற்காக இந்த பேரரசர் இங்கே நிற்கின்றார்? அவர் யாருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்? இக்கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு முன்னர் சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு கூற வேண்டும். அந்த அழகிய சூழலில் அந்த ஒற்றையடி பாதையை கூர்ந்து கவனித்து கொண்டு நின்ற அந்த சீன பேரரசர் சில ஆண்டுகளுக்கு முதல் தியானம் செய்வதை தன்னுடைய பழக்கமாக கொண்டிருந்தார். அதற்காக அவர் ஒரு மாளிகையை தெரிவு செய்திருந்தார். ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த மாளிகைக்குள் அவர் தனிமையிலே தியானத்தில் இருப்பார். இதனால் அவரை யாருமே குழப்புவதில்லை. மன்னன் தனிமையில் அமர்ந்து நீண்ட நேரம் தியானத்தில் இருப்பது வழக்கமாக இருந்தது. இப்படியே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற மன்னன் தான் தியானம் செய்கின்ற மண்டபத்தின் சுவர்களுக்கு அழகிய ஓவியம் வரைந்தால் நன்றாக இருக்கும் என்று தீர்மானித்தார். உடனே தன் ஊரிலே மிகவும் பிரபல்யமான ஓவியன் யார் என்பதை அமைச்சரை கொண்டு விசாரித்தார். அந்த ஊரிலேயே மிகவும் பிரபலமான ஓவியர் ஒருவர் இருப்பதை அமைச்சர் கண்டு கூறினார். மன்னனும் நேரடியாக அங்கே அந்த ஓவியனை கண்டு அவரை அழைத்து வருவதற்காக புறப்பட்டான். அங்கே சென்ற பின்னர் தான் அந்த ஓவியர் ஒரு துறவி என்பதும் தெரிய வந்தது. அப்போது மன்னர் தன்னை அறிமுகப்படுத்தி தனது தியான மண்டபத்தின் சுவர்களில் அழகிய ஓவியம் வரைந்து தருவீர்களா என்று கேட்டான். அப்போது அந்த துறவி சிறிது நேரம் சிந்தித்து விட்டு, மன்னனே, உண்மையில் நான் ஓவியம் வரைவதில்லை. என்னை கருவியாக கொண்டு என்னுள் இருக்கின்ற ஒரு சக்தி, எனக்கு மேலான ஒரு சக்தியே ஓவியம் வரைவிக்கின்றது. அந்த சக்தி எப்போது என்னை கருவியாக கொண்டு ஓவியம் வரைய தூண்டுகின்றதோ அப்போதே நான் ஓவியம் வரைவேன். இதனால் நான் எப்போது ஓவியத்தை வரைந்து முடிப்பேன் என்பதற்கு ஒரு கால வரையறை இருக்காது. அந்த மேலான சக்தி என்னை கருவியாக கொண்டு எப்போது ஓவியம் வரைய வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அந்த நேரத்திலே ஓவியம் வரைவேன். ஒரு ஓவியத்தை வரைவதற்கு எனக்கு ஒரு நாள் எடுக்கலாம், சில சமயம் ஒரு வாரம் ஆகலாம், சில சமயம் ஒரு மாதமும் ஆகலாம், ஏன் பல ஆண்டுகளும் ஆகலாம். எனவே நீங்கள் காலத்தை வரையறை செய்யாது விட்டால் நான் உங்களுக்கு ஓவியத்தை வரைந்து தருகின்றேன் என்று அந்த துறவி குறிப்பிட்டார். பேரரசனுக்கோ மிக்க மகிழ்ச்சி. மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஓவியன் தனக்கு சம்மதம் தெரிவித்திருப்பதே பெரிய விடயம். எத்தனை ஆண்டுகளை எடுத்தாலும் பரவாயில்லை, நீங்களே வந்து வரைந்து தாருங்கள் என்று பேரரசன் கூறினார். இப்போது அந்த ஓவியனும் துறவியுமானவர் இன்னொரு நிபந்தனையை விதித்தார். நான் ஓவியத்தை வரையத் தொடங்கினால் அது வரைந்து முடியும் வரை நான் வரைகின்ற இடத்தை யாருமே பார்வையிட முடியாது.
அது உங்களுடைய தியான மண்டபமாக இருந்தால் அதனுள் நான் வரைந்து கொண்டிருக்கும் போதும் சரி, நான் வரைந்து முடிக்கும் வரை யாரும் உள்ளே வந்து என்னை பார்க்கக்கூடாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, இதுவே என்னுடைய 2வது நிபந்தனை என்று கூறினர். பேரரசன் அதற்கும் சம்மதித்தார். சில நாட்கள் கழித்து அந்த துறவியான ஓவியர் அரண்மனைக்கு வந்திருந்தார். அவர் அந்த தியான மண்டபத்தினுள் புகுந்தார். கதவுகளை சாத்திக் கொண்டார். சில மணி நேரங்கள் கழித்து அவர் விரைவாக தன்னுடைய இடத்திற்கு சென்று விட்டார். யாரும் உள்ளே சென்று அங்கே என்ன நடந்தது என்பதை பார்க்க முடியாது. மீண்டும் சில நாட்கள் கழித்து வந்தார். வந்து சில மணி நேரங்கள் உள்ளே இருந்துவிட்டு புறப்பட்டு சென்று விட்டார். பின் பல நாட்கள் அவரை காணவில்லை. மீண்டும் ஒரு நாள் வந்து அந்த தியான அறையின் கதவை சாத்திக் கொண்டார். பல நாட்களாக அவர் வெளியே வரவே இல்லை. காவலாளிகள் பயந்து விட்டார்கள். அவர் உண்ண உணவோ குடிக்க நீரோ ஒன்றி உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று பேரரசனிடம் கேட்டுக்கொண்டார்கள். மன்னனுக்கும் எதுவும் புரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் கதவை திறந்து கொண்டு அவர் வெளியே சென்று விட்டார். அவருடைய நிபந்தனைகளை மீற முடியாத மன்னன் உள்ளே என்ன நடக்கின்றது என்பதை அவதானிக்க முடியாது இருந்தார். திடீரென்று ஒரு நாள் அந்த ஓவியர் அங்கே வந்தபோது ஆர்வக் கோளாறினால் இடைமறைத்த பேரரசன், ஓவியரே, இன்னும் எத்தனை காலங்கள் இதற்கு வேண்டும், இதை வரைந்து முடிப்பதற்கு என்று கேட்டார். அதற்கு அந்த துறவியும், நான் முதலில் கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது தானே, அது எப்போது முடிய வேண்டுமோ அப்போது முடியும் என்று கூறினார். மாதங்கள் வருடங்களாயின. வருடங்கள் உருண்டோடி 3 வருடங்கள் சென்று விட்டது. திடீரென்று ஒரு நாள் அந்த துறவியான ஓவியர் வந்து அரசனை அழைத்து கொண்டு, இப்போது அந்த ஓவியம் முழுமை பெற்றுவிட்டது, நீங்களே வந்து பாருங்கள் என்று கூறி அவரை தியான அறைக்குள் அழைத்து சென்றார். உள்ளே நுழைந்த மன்னன் ஆச்சரியத்தில் மெய்மறந்து நின்றார். உள்ளே சென்றதும் அங்கே காணப்பட்ட ஓவியம் அவருக்கு ஓவியமாகவே தென்படவில்லை. மரங்கள், மலைகள், அருவிகள் என்று அனைத்தும் உண்மையான இடமாகவே காட்சியளித்தது. பேரரசன் தன்னை மறந்து, இந்த நதியின் பெயர் என்ன, இந்த மலையின் பெயர் என்ன, இந்த பாதை எங்கே செல்கின்றது என்று அது ஓவியம் என்பதை மறந்து அந்த துறவியிடம் கேட்கத் தொடங்கினார். அப்போது அந்த ஓவியனான துறவி, இந்த பாதை எங்கே செல்கின்றது என்பது எனக்கு தெரியவில்லை, நான் இந்த பாதையினூடாக சென்று பார்த்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அந்த துறவியான ஓவியர் தான் வரைந்த ஓவியத்தில் உள்ள பாதையின் உள்ளே நடந்து அந்த மலைப்புறமாக மறைந்து விட்டார். இப்போது கதையின் தொடக்கத்திற்கு வருவோம். பேரரசர் முன்னர் காத்து கொண்டிருந்த அந்த ஒற்றையடி பாதை உண்மையான இடமல்ல. அந்த அழகிய சூழல், மரங்கள், மலை, அருவிகள் எதுவுமே உண்மையல்ல. கதையின் தொடக்கத்தில் அவர் காத்திருந்தது அந்த தியான அறையில்தான். அந்த ஓவியர் சுவரில் வரைந்த ஓவியத்தில் பாதையினூடாக சென்று மறைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. என்றோ ஒரு நாள் மறைந்த துறவி அந்த பாதையினூடாக வருவார் என்றே பேரரசன் அங்கேயே காத்து கொண்டிருந்தான். இத்தோடு இந்த கதை முடிந்துவிட்டது. இந்த கதை வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விடயங்களை கூறும். உங்களுக்கும் இது ஏதோ ஒன்றை கூறலாம். நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். ஒரு உண்மையான ஓவியன் ஓவியத்தை வரைந்த பின்னர் அவன் மறைந்து விடுகின்றான். அவனுடைய கலைப்படைப்பே காலம் முழுதும் நிலைத்திருக்கும். நன்றி.